நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்னன்னா எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணியிருப்போம். பேக் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா MySQL, சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்காக நம்ம வந்து PHP யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் 3 லாகின் வரும். எம்ப்ளாயி லாகின் ஒன்று வரும், அப்புறம் எவல்யூட்டர் லாகின் வரும், அட்மின் லாகின் வரும். அட்மின் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஓவரால் டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது, ஸ்டாஃப்ஸை கிரியேட் பண்ணுறது, அது எவல்யூட்டர் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் எம்ப்ளாயி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அட்மின் சைட்லேருந்து பண்ணிக்குவாங்க. எவல்யூட்டர் வந்து உள்ள லாகின் ஆகி அவங்களுக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாய்க்கு வந்து அப்ரைசல் பண்ணுவாங்க. எம்ப்ளாயி உள்ளே போய் டாஸ்க் அவங்க அசைன் பண்ண அட்மின் கிட்ட இருந்தால் டாஸ்க் வந்திருக்கும். அட்மின் கிட்ட இருந்து வந்து டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த டாஸ்க் வந்து என்ன ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்க. இதான் இந்த ப்ராஜெக்ட் கான்செப்ட் ஓவராலாக. அதாவது டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன் பண்ணுவோம். இதான் இந்த ப்ராஜெக்ட் கான்செப்ட். இது இப்போ எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்ப் சர்வர் ஃபஸ்ட்டு வந்து ஜாம்ப் வந்து அப்பாச்சி ஸ்டாப் பண்ணிக்கிறோம், MySQL ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌசரில் போயிட்டு localhost/EPES localhost/EPES இது கொடுத்தா போதும், உங்களுக்கு இதாகும். ஓகே, இது வந்து வெல்கம் பேஜ். உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அட்மினுக்கு வந்து admin@gmail.com. கீழே ஸ்கால் பாரில் என்னென்னு கேட்கும், நம்ம அட்மின் போட்டுக்குள்ள போகிறோம். ஆக்சுவலாக வந்து பாஸ்வேர்ட் வந்து admin@gmail.com. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டை எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா கிரியேட் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நான் வந்து சிஎஸ்னு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இல்லைனா வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று சேவ் பண்ணிவிட்டேன். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் டெஸ்டினேஷனு யாரில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்னு ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்தேன். ஹெச்ஆர் ஓகே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி நான் கிரியேட் பண்ணுறேன். எம்ப்ளாயி கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டு டெஸ்டினேஷன் இருக்குது, எந்த எவல்யூட்டர் கீழேன்னு கேட்கும். ஸோ எவல்யூட்டர் நம்ம கிரியேட் பண்ணால் தான் இந்த இடத்துல வந்து எவல்யூட்டர் எதுன்னு கொடுத்து எம்ப்ளாயி கிரியேட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து எவல்யூட்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். எவல்யூட்டர் வந்து மாருதி இது போட்டேன், எஸ்என்சியல் போட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகினில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் என்ன கொடுக்குறேன், EVAன்னு கொடுக்குறேன். EVA@gmail.com. அதே தான் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கிறேன். அதே தான் வந்து திருப்பி பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற இமேஜ் கொடுக்குறேன். இல்லை ஓகே, இப்போ எவல்யூட்டர் கிரியேட் பண்ணியாச்சு. சேம் அந்த எம்ப்ளாயி இதில் ஆட் பண்ணுறப்போ எம்ப்ளாயி நேம் பார்த்தீங்கன்னா நான் கிருத்தஞ்சன் கொடுத்துட்டேன், எஸ்கின்சில் கொடுத்துட்டேன். டிபார்ட்மெண்ட்டு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு ஹெச்ஆர். அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாறுது அந்த இது நம்ம எவல்யூட்டர் கிட்ட அந்த இந்த எவல்யூட்டர் கீழே அவங்க போட்டாச்சு. இவங்களுக்கு பாஸ்வேர்டு என்ன போகிறேன்னா எம்ப்ளாயில எம்பு இதே தான் பாஸ்வேர்டு வந்து இதே தான் கொடுத்துறோம். சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாஸ்வேர்டு நோட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எம்புங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்க்கு. அடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா எவல்யூட்டருக்கு EVA. ஓகேங்களா, இதான் நம்ம கொடுத்தோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது டாஸ்க் வந்து அசைன் பண்ணிடலாம். டாஸ்கில் போயிட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண எவல்யூட்டர் வந்து இங்கே இருப்பாங்க. எவல்யூஷன் எதுவும் நடக்கல. நம்ம கிரியேட் பண்ண எம்ப்ளாயிஸ் வந்து லிஸ்ட்டில் வந்து எம்ப்ளாயி லிஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவல்யூட்டரில் பார்த்தீங்கன்னா எவல்யூட்டர் லிஸ்ட் இருக்கும். சரிங்களா, ரெண்டுமே லிஸ்ட் இருக்கும். இப்போ வந்து டாஸ்கில் போயிட்டு டாஸ்கில் போயிட்டு நம்ம ஒரு டாஸ்க் கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் வந்து PSPன்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறோம். PSP அசைன் டு யாருக்கு அசைன் பண்ணுறோன்னா இவங்களுக்கு இதை நான் அசைன் பண்ணுறோம். டியூரேஷன் டேட் பார்த்தீங்கன்னா நம்ம 4 கிலோ உங்களுக்கு முடிக்கணும்னு சொல்லி போடுறோம். ஓகேங்களா, முடிக்கணும். அந்த டாஸ்க் என்னவோ அந்த டாஸ்க் கொடுத்துறோம், என்ன டாக்குமெண்ட் என்னவோ கொடுத்துறோம். கொடுத்து சேவ் பண்ணிச்சு. இதோட வந்து அட்மினோட வேலை ஓவரால் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அட்மின் உள்ள லாகின் டாஸ்க் என்ன ஆகின்னு மட்டும் பார்த்துக்குவார். லாக் அவுட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயி உள்ள லாகின் ஆகலாம். எம்ப்ளாயி லாகின் இருக்க மெயில் ஐடி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கொடுத்து லாகின் பண்ணால் எம்ப்ளாயி வெல்கம் பண்ணிடுச்சு. டாஸ்க்கு நம்ம டாஸ்க்கை உள்ள போய் பார்க்குறோம். வெட்டிங்கில் இருக்குது டாஸ்க்கு. இது ஓப்பன் பண்ணி வியூ டாஸ்க்கு. ஓகே இந்த டாஸ்க்கு வந்து ஆட் ப்ரோக்ராம். இதில் நீங்கள் ஏதாச்சும் இது அப்டேஷன் கொடுத்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பட்டன் கிளிக் பண்ணால் கம்ப்ளீட் ஆகும்.
இல்லைன்னா வந்து இந்த இங்கே காமிச்சது பார்த்தீங்கன்னா ஆன் ப்ராசஸிங்லேயே காட்டும். இந்த இடத்துல பெண்டிங் வந்து ஆன் ப்ராசஸிங் காட்டும். இதுவே வந்து ஆட் ப்ரோக்ராம் போயிட்டு நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் போட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே மேலே இது எனக்கு கொடுக்கலாம். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே டாஸ்க் இப்போ கம்ப்ளீட் ஆனோன்னே இதோட முடிஞ்சு. டாஸ்க்கை வந்து எடுத்து ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் எம்ப்ளாயோட வேலை. எம்ப்ளாயி இதை முடிச்சாச்சு. இப்போ எவல்யூட்டர் லாகின் இந்த ஸ்கால் பாரில் பார்த்தீங்கன்னா எவல்யூட்டர் லாகின் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. எவல்யூட்டர் லாகின் ஓகே உள்ள இருந்துச்சு. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டாஸ்க்ஸ்னு இருக்கும். இதில் வந்து அவங்க டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு இருக்குது. எவல்யூஷன் இருக்குது. இதுதான் மெயின். உங்களுக்கு எவல்யூட்டர் வந்து எவல்யூட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஆட் நியூ எவல்யூஷன் போயிட்டு என்ன யார் அதான் இவங்களுக்கு என்ன டாஸ்க்கு பிஎஸ்பி டாஸ்க்கு அதுக்கு வந்து எத்தனை மார்க்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலையும் எத்தனை மார்க். நான் வந்து எஃபெக்டிவாக பண்ணதுக்கு வந்து ஒரு 3 மார்க் கொடுக்குறேன். குவாலிட்டி வைஸ் வந்து 3 மார்க்கு. டைம் லைன் வந்து கரெக்டாக முடிச்சிட்டாங்க அதுக்கு 5 மார்க்கு கொடுத்துறேன். இப்படி கொடுத்து ரீமார்க் ஏதாச்சுன்னா ரீமார்க்கை போட்டு சேவ் பண்ணி வைக்கிறப்போ இது ரீஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்துடும். இப்போ பாருங்க 80% பர்ஃபார்மன்ஸ் வந்து 80%. இதான் இந்த ப்ராஜெக்ட். இதில் மொத்தம் 3 லைன் இருக்குது. எல்லாரும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மொத்தம் 3 லைன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் இது காட்டும்.